Okay, good afternoon, guys. We have almost reached our end of our unit, and today's topic is recent advancements in banking sector. So, நம்ம banking sectorல ரீசெண்டாக என்னெல்லாம் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது, என்னெல்லாம் புதுசாக டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? In that first topic is e-banking. So, what is e-banking? E-banking electronic banking. Okay, so நம்ம வந்து இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடி இந்த நியூ டெக்னாலஜிஸ் நியூ சிஸ்டம்ஸ் எல்லாம் வரத்துக்கு முன்னாடி வாட் வில் we do if we want to do any fund transfer ஒரு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், பேங்க்குக்கு போவோம். நம்ம அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டு அதில் வந்து டிபாசிட் பண்ணுறதா இருந்தால் லைக் டைரெக்டாக பேங்க்குக்கு போய் டிபாசிட் பண்ணுவோம். ஸோ வித்ட்ரா பண்ணணும்னாலும் அகெயின் வந்து நம்ம வந்து பேங்க்குக்கு தான் போய் ஆகணும் இல்லையா? ஸோ திஸ் இஸ் த யூஷுவல் ப்ராசஸ் we were following in the previous days. Okay, so now after introducing e-banking, so e-banking வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண பிறகு நமக்கு எல்லா ஒரு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டம்ஸும் ரொம்பவே ஈஸி ஆயிடுச்சு. ஸோ இ-பேங்கிங் என்னென்னா நம்ம வந்து லைக் ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் எந்த ஒரு பேங்க்கோட அஃபிஷியல் வெப்சைட்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் இருந்தபடியே. லைக் நமக்கு வந்து மெயின் திங் வந்து நமக்கு மொபைலில் வந்து நெட்வொர்க் இருக்கணும். அண்ட் தென் அது வந்து அந்த பேங்கிங் சர்வீஸ் ஆக்சஸ் அந்த வெப்சைட்டோ இல்லை அதோட செப்பரேட் பேஜோ இருந்தால் நம்ம வந்து ஈஸியாக வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் த ப்ராசஸ் ஆக்சுவலி we are following nowadays, that is called as e-banking. Okay, so அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டுடே த virtual banks or direct banks have only an internet presence. நம்ம வந்து virtual banksனால் ஆர் direct banksனால் என்ன சொல்லுவோம்னா நம்ம வந்து டைரெக்டாக பேங்க்குக்கு போக தேவையில்லை. நம்ம இங்கே வீட்டில் இருந்தபடியே நம்மக்கிட்ட ஒரு மொபைல் ஃபோனில் அதில் வந்து நம்ம இன்டர்நெட் ப்ரெசன்ஸ் இருந்துச்சுன்னா we can easily we can make transfers or we can make any payments அப்படின்னு சொல்கிறாங்க. And then which enables them to lower the cost than traditional brick and mortar banks அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ brick and mortar banks அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, brick and mortar banks வந்து எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து லைக் எக்ஸாம்பிள் வந்து மார்க்கெட் நம்ம டைரெக்டாக போய் ஃபேஸ் டு ஃபேஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் ஃபேஸ் டு ஃபேஸ் சர்வீசஸ் மட்டும்தான் நம்ம வந்து brick and mortar அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து டைரெக்டாக பேங்க்குக்கு போகிறது இல்லைன்னா டைரெக்டாக வந்து மார்க்கெட்டுக்கு போய் நம்ம வந்து பொருள் வாங்குறது அது வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் சர்வீசஸ். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை எதுவும் இல்லாமல் நம்ம வந்து இப்போ நம்மக்கிட்ட மொபைல் ஃபோனோ இன்டர்நெட் ப்ரெசன்ஸோ இருந்துச்சுன்னா we can make easily any fund transfers. ஸோ அதில் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. எதில் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் தான் ஃபஸ்ட் வந்து RTGS and NEFT. ஸோ இது வந்து இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா RTGSனால் ரியல் டைம் கிராஸ் settlement and NEFT national electronic fund transfer. So these are the one of the net banking system னு சொல்லலாம். வந்து இதில் மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து நெட்டு மூலியமாகவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இல்லை டைரெக்டாக பேங்க்குக்கு போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு இதில் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் வந்து நீங்கள் இந்த IMPS அண்ட் UPI பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கூகுள் பே இல்லை இந்த ஃபோன்பே இதெல்லாம் வந்து நம்ம வந்து அதுக்கெல்லாம் செப்பரேட் வெப்சைட் எதுவும் தேவையில்லை. நம்ம ஜஸ்ட் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டாலே நம்ம வந்து அந்த ஆப்பில் வந்து அந்த இப்போது கூகுள் பேயை எடுத்துக்கோங்களேன். நீங்கள் வந்து அந்த இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு UPI நம்பர் வந்து செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டு நம்ம அக்கௌண்ட்டு ட்ரான்சாக்ஷன்ஸ் எந்த டைம்லையாக இருந்தாலும் பண்ணிக்கலாம், லைக் எவ்வளோவா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் RTGS, NEFT அண்ட் UPI மெத்தட். ஸோ ஹியர் வந்து இது வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா அந்த பேங்க் ஹவர்ஸில் மட்டும்தான் நம்ம வந்து இந்த ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதுதான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டைமிங்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ பிட்வீன் 8 AM to 6:30 PM and then here for RTGS it is 9 AM to 4:30 PM. இப்போ வந்து இது வந்து அப் டு 2019 நவம்பர் வரைக்கும் தான் இந்த மாதிரி ப்ராசஸ் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து நம்ம நெட் பேங்கிங்கை வந்து த்ரூ NEFT RTGS பண்ணோம் ரவுண்ட் த கிளாக் நம்ம பண்ணிக்கலாம். ரவுண்ட் த கிளாக் இன் த சென்ஸ் லைக் 24 hours நம்ம நெட் பேங்கிங் பண்ணிக்கலாம் லைக் UPI மெத்தட்ஸ். ஓகே, ஸோ ஹியர் and one more difference is transaction happens in batches, hence slow. இங்கே வந்து ½ hour ஒருக்கா ஒவ்வொரு பேட்சாக தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதனால் இதுக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு 2 hours வந்து டைம் எடுக்கும். ஒரு டிரான்சாக்ஷன் வந்து நம்ம வந்து சக்ஸஸ் ஆகணும்னா மினிமம் 2 hours டைம் எடுக்கும். ஏன்னா ½ hour ஒருக்கா ஒவ்வொரு பேட்சாக தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ இட் டேக்ஸ் டைம். இது வந்து இந்த வந்து நெஃப்ட் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோ. அண்ட் தென் ஹியர் டிரான்சாக்ஷன் ஹேப்பன்ஸ் இன் ரியல் டைம், ஹென்ஸ் ஃபாஸ்ட். இது வந்து டக்கு
டக்குன்னு நம்ம வந்து இப்போ எப்படி நம்ம ஒரு கூகுள் பே ஒரு ஃபோன்பேவோட சென்ட் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து இமீடியட்டாக நம்ம ஒரு அக்கௌண்ட் நம்பர் இன்னொரு அக்கௌண்ட் நம்பருக்கு வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ வித்தின் செகண்ட்ஸ் வந்து அது ரீச் ஆயிரும். ஸோ ஹியர் இட் இஸ் இன் ரியல் டைம். ஸோ RTGS இஸ் ஃபாஸ்ட். ஓகே. அண்ட் தென் ஃபார் நெஃப்ட் வந்து நோ மினிமம் லிமிட், லைக் மினிமம் லிமிட் எதுவும் இல்லை. நம்ம ஃப்ரம் ₹1 நம்ம வந்து மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதில் நெஃப்ட்டில். வேறஸ் இன் RTGS மினிமமாகவே பார்த்துக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. RTGSல வந்து மினிமமாக 2 lakhs ஸ்டார்டிங்கு 2 lakhs தான் நம்மளால் சென்ட் பண்ண முடியும். அதோட கம்மியாக நம்ம வந்து சென்ட் பண்ண முடியாது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ தட் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் NEFT அண்ட் RTGS. ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம டைரெக்டாக பேங்க்குக்கு போயும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம வீட்டில் இருந்தபடி லைக் இன்டர்நெட் ப்ரெசன்ஸ்லேயும் நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது வந்து பேங்க் லைக் பிஃபோர் வந்து ப்ரீவியஸாக வந்து இது வந்து பேங்க் டைமிங் ஹவர்ஸில் மட்டும்தான் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ 8 AM 6:30 PM வரைக்கும் தான் நம்ம நெட் பேங்கிங் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பண்ண முடியாமல் இருந்தது. ஆனால் இப்போ வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, RBI என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தே ஹவ் சேஞ்ச்ட் தி டைமிங்ஸ் ரவுண்ட் த கிளாக். ஸோ 24 hours ஆக்சஸ் இருக்குது. நம்ம 24 hours நம்ம வந்து ஃபண்ட்ஸு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் NEFT அண்ட் RTGS. ஓகே. அண்ட் கம்மிங் டு ATM. ஸோ ஏடிஎம்னா உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ATM இஸ் ஆட்டோமேட்டட் டெல்லர் மெஷின். ஸோ திஸ் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஃபார் ATM. அண்ட் ATMs transformed the bank tech system when they were first introduced in 1967. ஸோ ஃபஸ்ட்டு ATM எப்போ வந்து ATM வந்து மெஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர் ஆஃப் 1967. ஓகே. ஸோ இது வந்து ஆஃப்டர் ATM வந்த பிறகு இந்த பேங்கிங் சிஸ்டமே மாறிடுச்சு இல்லையா? நம்ம வந்து பேங்க்குக்கு தான் போய் நம்ம குறிப்பிட்ட பேங்க்கு போய் டைரெக்டாக போய் இது காசு எடுக்கணும், காசு போடணும் அப்படின்னால ஒன்றும் இல்லை. நம்ம வந்து அந்த ATM மெஷின் எங்கே இருந்தாலும், எந்த ஏரியாவில் இருந்தாலும், irrespective ஆஃப் பேங்க் வந்து நம்ம வந்து காசு எடுத்துக்க முடியும், காசு போட முடியும். இது அதுக்கு தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து பேங்க் டெக்னாலஜியை வந்து சேஞ்ச் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் த நெக்ஸ்ட் ரெவல்யூஷன் இன் ATMs இஸ் லைக்லி டு இன்வால்வ் கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட்ஸ் much like Apple Pay or Google Wallet soon will be able to conduct contactless ATM transactions using ஸ்மார்ட்ஃபோன். ஸோ ஸ்மார்ட்ஃபோன் யூஸ் பண்ணியே நம்ம வந்து காசு வந்து கான்டாக்டே இல்லாமல் வந்து லைக் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இன்னும் புது டெக்னாலஜிஸ் அதில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ யூல் கெட் ஸ்டில் மோர் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி related to ATMs. Okay, so some ATM innovations are already available overseas. For example, biometric authentication is already used in India and its recognition is in place at Qatar National Bank ATM. So biometric authentication in the sense நம்ம வந்து fingerprints யூஸ் பண்ணி இல்லைனா லைக் நம்ம வாய்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரான்சாக்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ தட் தீஸ் டெக்னாலஜிஸ் கேன் ஹெல்ப் ஓவரால் பேங்க் செக்யூரிட்டி by protecting against ATM hacks. ஸோ இந்த வந்து நம்ம இந்த பயோமெட்ரிக் இந்த சென்ஸ் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்ஸு தம் பிரிண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுனால இந்த லைக் ஏடிஎம்மில் வந்து நிறையா இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா வந்து அது வந்து தப்பாக யூஸ் பண்ணுறதை வந்து நம்ம தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் ATMs. அண்ட் கம்மிங் டு Paytms. ஸோ வாட் இஸ் Paytm? ஸோ அகெயின் Paytm இஸ் ஆல்சோ one of the well-known word. In the year of 2015 August, Paytm received a license from RBI to launch a payments bank. So the Paytm Payments Bank is a separate entity in which founder Vijay Shekhar Sharma will hold 51% share. 197 Communications holds 39% share and 10% will be held by a subsidiary of 197 and Sharma. ஸோ பேடிஎம்மில் வந்து ஆர்பிஐயால் எப்போ வந்து இந்த பேடிஎம் ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர் ஆஃப் ஆகஸ்ட் 2015. அண்ட் தென் இங்கே வந்து எல்லா பேடிஎம்மில் வந்து லைக் we can transfer எந்த பேங்க்கில் இருந்தாலும் லைக் டு அதர் பேங்க் வந்து நம்ம ஃபண்ட்ஸ் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் இஃப் we have லைக் இன்டர்நெட் ப்ரெசன்ஸ் இன் ஆர் மொபைல். இது வந்து இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் நேம்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் கோ த்ரூ தட். அண்ட் கம்மிங் டு டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டு. ஸோ வாட் இஸ் டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டு?